Hi students, இந்த வீடியோவில் HDFC Bank பரிவர்த்தனா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப் போத் UG அண்ட் PG ஸ்டூடெண்ட்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 4th செப்டம்பர். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா யூஜியில் BCom, BA, BSc, BCA ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். PGயில் MCom, MSc, MA ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் லாஸ்ட் இயர் எக்ஸாமில் அட்லீஸ்ட் 55% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஃபேமிலி இன்கம் 2.5 lakhsக்குள்ளே இருக்கணும். ப்ரிஃபரன்ஸ் வந்து ஏதாவது ஃபேமிலி க்ரைசிஸ் வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸில் ஃபேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. சப்போஸ் உங்களோட ஃபாதரோ இல்லை மதரோ அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதாவது ரீசனால் லாஸ்ட்டு 3 இயர்ஸில் டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 35,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 30,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ப்ரீவியஸ் இயர் மார்க் ஷீட், ஐடி ப்ரூஃப், கரண்ட் இயர் அட்மிஷன் ப்ரூஃப் அதாவது ஃபீஸ் ரெசிப்ட் ஆர் போனஃபைட் சர்டிஃபிகேட், தென் பேங்க் பாஸ்புக், இன்கம் ப்ரூஃப், தென் ப்ரூஃப் ஆஃப் ஃபேமிலி ஆர் பர்சனல் கிரைசிஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கூகுளில் போய் படி ஃபோர் ஸ்டடி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 3 லைன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி கீழே லைவ் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க HDFC பேங்க் பரிவர்த்தனா ஸ்காலர்ஷிப் அப்படின்னு. நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் போஸ்ட் கிராஜுவேட்டுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். யூஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அண்டர் கிராஜுவேட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. ஆல்ரெடி இந்த போர்ட்டலில் நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணி ஸ்காலர்ஷிப்க்கு டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த போர்ட்டலில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இங்கே கீழேயே பார்த்தீங்கன்னா க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே க்ரியேட் அக்கௌண்ட்டில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷனில் உங்களோட அகடமிக் டீட்டெயில், பர்சனல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த போர்ட்டலில் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். உங்களோட ஃபோட்டோ, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களோட யூஜி மார்க் ஷீட், ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தென் போனஃபைட் சர்டிஃபிகேட் இந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு தென் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இந்த போர்ட்டலிருந்து உங்களோட ஜிபே நம்பர், ஆதார் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்டு ஏதாவது காலோ இல்லை மெசேஜஸோ நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த போர்ட்டல்லையே ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த போர்ட்டல்லிருந்து தான் கால் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.